மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியதுதான் சாதனையா என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியதுதான் திமுக அரசின் சாதனையா என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். விவரங்களை சொல்லுங்க. சேவை மையத்தினுடைய காவலாளியை பாலியல் தொல்லை கொடுத்திருக்கின்றார். வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த காவலாளி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அரசு இல்லங்களில் கூட மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத அவல நிலையில்தான் தமிழக அரசு செயல்பட்டு வருகின்றது என்பது வெட்கக்கேடு என்று கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். அதன்படி தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் தங்கி பயின்று வரும் மாணவிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் வீடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். திருக்கோவிலூரைச் சேர்ந்த ஏழை மாணவி ஒருவர் மட்டும் விடுதியில் தங்கியிருந்திருக்கின்றார். அதை பயன்படுத்தி கொண்ட காவலாளி மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார். இதில் மாணவிக்கு 2 கால்களும் உடைந்தது மட்டுமல்லாமல் உடல் முழுவதுமே காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்ட மாணவி தந்தையை இழந்தவர், கடும் வறுமையில் வாடக்கூடிய மாணவி அரசு இல்லம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்று நம்பித்தான் சேவை இல்லத்திலே தங்கி பயின்று வந்திருக்கின்றார். அங்கே மாணவிக்கு இப்படி ஒரு கொடுமை நிகழ்த்தப்பட்டிருப்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். விடுதியில் அந்த நேரத்தில் வேறு பணியாளர்கள் யாரும் இல்லையா, வார்டன் உள்ளிட்ட பணியாளர்கள் எங்கே போனார்கள் என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் எழுகின்றன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி அவை அனைத்திற்கும் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை. பல்கலைக்கழக வளாகம் தொடங்கி அரசு சேவை இல்லங்கள் வரை பெண் குழந்தைகள் மனித மிருகங்களால் வேட்டையாடப்படுகின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இவற்றை தடுப்பதற்கு திறனற்ற அரசு சாதனைகளை படைத்து விட்டதாக போலி புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு செழிப்பாக இருப்பதாகவும் மக்கள் மகிழ்ச்சியில் தெளிப்பதாகவும் நினைத்துக் கொண்டு மாய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர். ஐயோ பாவம், அவருக்கு எதுவுமே தெரியவில்லை என்றும் விமர்சித்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத நிலையை உருவாக்கி வைத்திருப்பதுதான் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனையா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.